وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يضلل الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين قال رسول الله صلى الله عليه وسلم والذي نفس محمد بيده لا يسمع أحد من هذه الأمة يهوديا أو نصرانيا ثم يموت ولم يؤمن بالذي أرسلت به إلا كان من أصحاب النار. எல்லா புகழும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் ஏனைய நபிமார்கள் நல்லடியார்கள் இதோ இந்த ஜும்மா தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகிற்கு அநேக இறை தூதர்களை நபிமார்களை அனுப்பி வைத்தான். அவர்களுக்கெல்லாம் வேதங்களையும் வழங்கினான். வேதங்கள் கொடுக்கப்பட்டவர்களோ வேதங்களை நிராகரித்தார்கள், நபிமார்களை கொலை செய்தார்கள். ஆகவே தாமே இறக்கி தாமே பாதுகாக்கக்கூடிய அருள்மறையாம் திருமறை அகில உலகத்திற்கும் அருள்கொடையாக இறக்கி அருளி நம்மை நெருளிப்படுத்தி இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகத்துவம் என்றால் என்ன, தூதுத்துவம் என்றால் என்ன, மறுமை என்றால் என்ன என்றெல்லாம் விளக்கி இருக்கிறான். அது மட்டுமல்ல, யூத நசாராக்கள் விளங்குவதற்காக அவர்கள் தெளிவடைவதற்காக திருமறை குர்ஆனிலே ஆயிரக்கணக்கான வசனங்களை இறக்கி அருளியிருக்கின்றான். அது மட்டுமல்ல சகோதரர்களே, விஞ்ஞானத்தை பற்றி அல்லாஹ் தஆலா இறக்கி அருளியிருக்கின்றான். ஆக எந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதன் பின்னணியிலே ஒரு காரணம் இல்லாமல் இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா மக்களும் இறைவனை சென்று சேர வேண்டும், அதாவது சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் திருமறை குர்ஆனை வசனங்களை இறக்கியருளி நம்மை நேரடிப்படுத்தி இருக்கின்றான். ஆக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கூறுகின்றான்? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை ஒருவர் விரும்பினால் அது ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது, ஒருபோதும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஃபலை யுக்பல மின்ஹு, அவரிடமிருந்து அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன், மறுமை நாளிலே அவர் நஷ்டவாளியாக இருப்பார். இன்றைக்கு எத்தனையோ மார்க்கங்கள், எத்தனையோ இசங்கள், எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த மொழியை பேசக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்தை அவர் விரும்புவாராக இருந்தால் அது ஒருபோதும் அல்லாஹ் அங்கீகரிப்பது இல்லை என்று அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் ஹாசிரீன். ஹாசிரீன் அர்த்தம் நஷ்டவாளி. இந்த உலகத்திலே நாங்கள் நல்ல காரியங்கள் செய்கிறோம், மக்களுக்காக சேவை செய்கிறோம் என்றெல்லாம் கூறி மனிதநேய செல்வர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மறுமை நாளிலே அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இஸ்லாம் அல்லாத ஒரு மார்க்கத்திலே அவர்கள் இருந்து கொண்டு எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான்,
அல்லதீன லல்ல ஸய்யும் ஃபில் ஹயாத்த துன்யா வஹும் யஹ்ஸபூன அன்னஹும் யுஹ்ஸினூன சுன்னா. அதாவது இந்த உலகத்தில் நஷ்டவாளி யார் தெரியுமா? அவர்கள் தாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் எந்த விதமான பலனும் அடைய முடியாது. ஆனால் அவர்கள் நாங்கள் தான் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், இந்த உலகத்தில் அவருடைய முயற்சி எல்லாம் பாழாய் போய்விட்டது, ஆனாலும் சொல்லுகிறார்கள் நாங்கள் நல்ல காரியத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை மட்டும்தான் அவன் அங்கீகரிக்கின்றான். ஆகவே இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், இன்ன தீன நிச்சயமாக மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம் சகோதரர்களே. அதே நேரத்தில் இந்த மேலான பாக்கியத்தை அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கடனாக நாம் செய்யக்கூடிய அடுத்த வேலை என்ன? இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிப்பதுதான். எத்தனையோ மக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், நம்மை விட எல்லா விதத்திலேயும் மேலானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சத்தியத்தை அறியாமல் தடம் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் மக்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே யூத நசாராக்களை பற்றி பல இடங்களிலே சொல்லுகின்றான். ஏனென்றால் the majority of the people, உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருந்தான் ஒரு காலத்திலே நானும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினேன். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினேன் சொன்னால் திருமறை குர்ஆனை பொய்யாக்குவதற்காக. திருமறை குர்ஆன் இறைவனுடைய வசனம் அல்ல, அது பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது. முஸ்லிம்கள் சொர்க்கத்திற்கு போக மாட்டார்கள், யூத கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று நான் கூறிக்கொண்டிருந்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி அருளினார் என்று நான் நினைக்கிறேன். 2ஆம் அத்தியாயம் 111ஆம் வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லை யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நசாரா. இந்த வாசகத்தை படிக்கணும். நான் படிக்கிறதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வசனத்தை நான் மேலோட்டமாக படிக்கிறோம் சகோதரர்களே, மேலோட்டமாக அல்ல. மேலோட்டமாக படிக்கும் பொழுது சாதாரணம் படிக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு 45% தான் விளங்கும். ஒருவேளை நீ தமிழ் பண்டிட்டு படித்திருந்தால், தமிழ் அறிஞனாக இருந்திருந்தால் 65% உனக்கு விளங்கும். ஒருவேளை நீ ஒரு அரபி பண்டிதனாக இருந்திருந்தால் 90% விளங்கும். ஆனால் 10% யாருக்கும் விளங்காது. 10% முகக்கமாத்து முதஷாஃபிகாத் இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு விளங்காது. குல்லு மின்னில்லாஹ், எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து இறக்கியறப்பட்டதுங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வசனங்களை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த வசனத்தினுடைய தாக்கத்தையும் நோக்கத்தையும் நாம் விளங்க வேண்டும். அல்ல என்ன சொல்லுகிறான் பாருங்கள், வகாலு லை யதுகுல் ஜன்னத இல்லா மன் கான ஹூதன் அவ் நசாரா. அவர்கள் சொல்லுகிறார்கள், எவர்கள்? Jews and Christians say none shall enter heaven unless he be a Jew or a Christian. அவ்வளவு பெரிய வார்த்தை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன். தில்க அமானியுஹும், அதோட நப்பாசை, நப்ப வீணான ஆசை. உல் ஹத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிக்கேன். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ப்ரொடியூஸ் யுவர் ப்ரூஃப் இஃப் யூ ஆர் ட்ரூத்ஃபுல். நீ உண்மை உள்ளவனாக இருந்தால் ஆதாரத்தை கொண்டு வா, அத்தாட்சியை கொண்டு வா. என்ன இருக்கிற சகோதரர்களே, திருக்குர்ஆன் மட்டும்தான் தன்சீலுல் கிதாபி லா ரைப ஃபீஹி மின் ரப்பில் ஆலமீன். இல்லையா? கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக பைபிளை தூக்கி நடந்தேன், பைபிளை அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்கிறேன் சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் பயான் செய்யும் பொழுது அந்த காலத்திலே, அதாவது இறைவன் மனிதனாக பிறந்தான் என்று நினைத்தாலே எங்களுக்கு கண்ணீர் வரும். அது மட்டுமல்ல, இறைவன் மனிதனுக்காக இறந்தான் என்று சொன்னாலும் கண்ணீர் வரும். அதை மையமாக வைத்து யூத கிறிஸ்தவர்கள் பிரசங்கம் செய்கின்றார்கள். ஆனால் திருக்குர்ஆனை பொறுத்தவரையிலே யாருக்கும் கண்ணீர் வருவதில்லை. காரணம் என்ன? அது விளங்காது இல்லையா? விளங்கினாலே கண்ணீர் வரும், விளங்கினாலே கண்ணீர் வரும், விளங்காதுன்னு சொல்லி மக்களை வழிகெடுத்தார்கள். அல்ல சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே ஆகவேத்தான் அவர்கள் சொல்லக்கூடிய வாதத்திற்கு சாராம்சமாக சொல்கிறார், நீங்கள் உங்களுடைய அத்தாட்சிகளை கொண்டு வாருங்கள். குல் ஹத்து புர்ஹானக்கும் இன் குன்தும் சாதிக்கீன். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுடைய அத்தாட்சிகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். அத்தாட்சி இருக்கிறதா? இல்லை. தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை உபதேசங்களாக மதித்து வீணாக ஆராதனை செய்யக்கூடிய மக்களைத்தான் நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் அக்கார்டிங் டு ரைட்டிங்ஸ், அக்கார்டிங் என்று சொன்னால் தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களைத்தான் வேதங்களாக மதிக்கிறார்கள். இது தனிப்பட்டவனுடைய கருத்து அல்ல, அதான் வித்தியாசம். இன்றைக்கு இதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இன்னும் அல்லாஹ்னா யாரு? அல்லாஹ்வை நாம் விளங்கினோமா? இல்லை. அல்லாஹ்வை நாம் பரிபூர்ணமாக விளங்கவில்லை. அதனாலே இதை நாம் அலட்சியம் செய்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பலா மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், எவனொருவன் இறைவனுக்கு முழுவதுமாக அவன் அடிபணிந்தவனாக, வஹுவ முஹ்சினுன்,
நல்ல அமல்கள் செய்யக்கூடியவன், நன்றாக நல்ல இறைவனுக்கு பொருத்தமான நல்ல செயல்கள் செய்யக்கூடியவன். பலஹு அஜ்ரஹு இந்த ரப்பிஹி, அல்லாஹ்விடத்திலே நல்ல கூலி இருக்கிறது. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் கவலைப்படவும் வேண்டாம் துக்கப்படவும் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும். இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதனுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக குறிப்பிடுகின்றான். அதே நேரத்திலே இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கும் யூத கிறிஸ்தவருடைய செய்திகள் என்ன? நான் இதை ஆய்வு செய்தவன். அதாவது ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே இந்த யூத கிறிஸ்தவர்களை பற்றி இறைவன் என்ன சொல்லுகின்றான் என்பதை ஆய்வு செய்வதற்காக பல ஆண்டுகள் அதை பற்றி நான் ரிசர்ச் செய்தவன். ஆகவே இன்றைக்கும் சொல்லுகிறார்கள், அன்றைக்கும் சொன்னார்கள், நாளைக்கு சொல்லுவார்கள். என்ன சொல்வார்கள் பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், வகாலத்தில் யஹூது லைஸத்தில் நசாரா அலா ஷைஇன், யூதர்கள் சொல்லுகின்றார்கள் கிறிஸ்தவர்கள் எந்த நேர்வழியிலும் இல்லை. இன்றைக்கு சொல்லுகிறார்களா இல்லையா? நாங்களாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா யூதர்கள் ஈசா நபியை ஏற்றுக்கொள்வதில்லை. ஈசா நபியை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம், அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஒரு மெசியா வருவார் என்று அவர்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலதான் வகாலத்தில் நசாரா லைஸத்தில் யஹூது அலா ஷைஇன், கிறிஸ்தவர்கள் கூறுகின்றார்கள் யூதர்கள் எந்த வழியிலும் இல்லை, நேர்வழியில் இல்லை என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் அந்த விளங்கிக் கொள்ள வேண்டும், இன்றைக்கு இஸ்லாமிய விரோதிகளாக இருப்பதற்கு ரெண்டுவரும் கையோடு கை கோர்க்கிறார்கள். யூதர்களும் நசாராக்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து இன்றைக்கு இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், பாருங்கள், வஹும் யத்லுல் கிதாப, அவர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே ஒருவருக்கொருவர் முரண்பட்ட கருத்தில் இருக்கின்றார்கள். கதாலிக்க காலல்லதீன லா யஅலமுன மிஸ்ல கௌலிஹிம், கதாலிக்க இவ்வாறே லா யஅலமுன, ஒன்றும் அறியாத முஸ்ரிக்குகள் கூட, சிலுவையும் வணங்கக்கூடிய முஸ்ரிக்குகள் கூட நாங்க தான் சொர்க்கத்துக்கு போவோம், எங்களுக்கு தான் நேர்வழி இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பல ஆராதனைகளையும் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் பாருங்கள், ஃபல்லாஹு யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமத்தி, கியாமத்து நாளில் தான் தீர்ப்பளிப்பானா. நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோம், நாமெல்லாம் சபிக்கிறோம், என்ன இந்த மக்களை அழிக்க மாட்டானா என்று. அல்ல, அல்லாஹ் சொல்கிறான் என்ன, வலவ், அதான் சொல்கிறான், வலவ் யுஆஹிதன் நாஸ பிதுல்மிஹிம் மா தரக்க அலைஹா மின் தாபத்தின் ஃபில் அர்லி, அல்லாஹ் அழிப்பதற்கு நாடிவிட்டால் பூமியில ஒரு உயிர் பிராணி விட்டு வைக்க மாட்டான். நாடிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, குன் சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஆனா அல்லாஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கிறான் பாருங்க. நமக்கு பொறுமை இருக்கிறதா? நமக்கு பொறுமை இருக்கிறதா? நமக்கு ஆத்திரம் வருகிறது, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்ற அடிப்படையிலே நாம் ஆதங்கப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யௌமுல் கியாமத் நாளிலே தீர்ப்பளிப்பேன் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு வசனங்களையும் இந்த யூத கிறிஸ்தவர்கள் அவர் விளங்கிக் கொள்ள மாட்டார்களா, அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்களா, இந்த குர்ஆனை படிக்க மாட்டார்களா என்றெல்லாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். ஏனென்றால் அவர்களிடத்தில் இருப்பது உண்மை அல்ல, திருக்குர்ஆன் மட்டும்தான் உண்மையான வேதம். அல்லாஹ் சொல்றான், வகுல் ஜால் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில், இதோ சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது. இன்னல் பாத்தில கான ஸஹூகா, நிச்சயமாக பாத்தில் அழிந்தே போகும், அழிந்தே போகும். ஆனால் இன்றைக்கும் அழியாமல் இருப்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கைகளினாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு, நான் அப்படித்தான் கைகளினாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு, என்ன ஹாதா மின் இந்தில்லாஹ் லியஸ்தரபி சமனன் கலீலா, அற்ப சில்லறைக்காக, அற்ப காசுக்காக தங்கள் கரங்களினாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு இது அல்லாஹ்வுடைய வேதம், இது ஆண்டவரின் அருள்வாக்கு என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு அப்படி கூறுகின்றார்கள், நானும் அதை கூறிக்கொண்டுதான் இருந்தேன். ஏனென்றால் அல்லாஹ் சொல்ல பாருங்கள், ஃபவைலுல் என்றார், ஃபவைலுல் இல்லதீன யக்துமுல் கிதாப பிஐதீஹிம், தங்களுடைய கரங்களினாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு சும்மா யகூலுன ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அக்கார்டிங் டு த ரைட்டர்ஸ் cannot be the scriptures, தனிப்பட்ட மனிதனுடைய கருத்துக்கள் வேதம் ஆகாது, அது மேனுஸ்கிரிப்ட், மனிதனுடைய எழுத்துக்கள். ஆனா அதை வேதம்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஆனா பழைய ஏற்பாடு இருக்கிறது, பழைய ஏற்பாடு நீதிமொழி இருக்கிறது, சங்கீதம் இருக்கிறது, ஏசாயா புத்தகம் இருக்கிறது, தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை வேதங்களாக எண்ணி வீணான ஆராதனை செய்கின்றார்கள். ஆகவே தான் லியஸ்தரபி சமனன் கலீலா, அற்ப சில்லறைக்காக தங்கள் கரங்களாலே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகின்றார்களே, அவர்களுக்கு கேடு. ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம்,
அவர்கள் எழுதியதற்காக கைகளுக்கு கேடு, வயலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்கள் சம்பாத்தியத்துக்கும் கேடு என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை சகோதரர்களே! எவ்வளவு திருக்குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு வேதமா, அப்படிப்பட்ட ஒரு நூலா, தனிப்பட்டவனுடைய புத்தகமா? 23 ஆண்டு காலமாக எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வானவர் தலைவர் ஜிப்ரீல் மூலமாக 23 ஆண்டு காலமாக இறக்கப்பட்டது. 23 ஆண்டுகள். ஒரு முரண்பாடு இல்லை, ஒரு முரண்பாடு. நானும் தலைகீழா படிக்கிறேன். 47 அத்தியாயம் 24 வசனத்தில் சொல்கிறான், அஃபலா யததப்பருல் குர்ஆன், என்ன இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அம்மலா குலுபின் அக்ஃபாலுஹா, இதயத்தில் என்ன பூட்டா போட்டிருக்கு? ஆதர் ஹார்ட்ஸ் ஆர் லாக்ட், என்ன இதையும் என்ன பூட்டா போட்டுன்னு கேட்கிறான். படிக்கிறாங்க, ஆனா விளங்கல்ல சகோதரர்களே. காரணம் என்ன? விளங்குவதற்குரிய முயற்சி எடுக்கல. குர்ஆன் வகுப்புகள் இன்றைக்கு இல்லையே. ஒரு சும்மா மேடை என்று சொன்னால் அது சும்மா மேடை தானே, ஜும்மா மேடை இல்லையே. இன்றைக்கு விமர்சனங்களும் பிரிவுகளும் பித்னாக்களும் இன்றைக்கு மலிந்து விட்டன சகோதரர்களே. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகாக சொல்கிறான், ஷரலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹ். அந்த ஆயத்தை படித்த உடனே, ஒரு வசனங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமா சகோதரர்களே? ஒரு வசனம் என்று சொன்னால் அது ஒரு தேன் துளி மாதிரி. அந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், ஷரியத்துனா தெரியுமா? ஷரியத்துனா என்ன? ஷரலக்கும் மினத் தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹ். நூஹ் நபிக்கு எதை உபதேசித்தானோ அதுதாண்டே உங்களுக்கு மார்க்கம். நூஹ் நபிக்கு என்ன சொன்னான் அல்லாஹ்? லா இலாஹா இல்லல்லாஹ் நூஹ் ரசூலுல்லாஹ், ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவின் அறிவுதான் நித்திய ஜீவன். அது லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். இன்றைக்கு அதையெல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு தங்களுடைய மன இச்சைகளை புகுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர்கள் வீணாக ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? நூஹ் நபிக்கு எதை உபதேசித்தானோ, ஷரலக்கும் மின தீனி மா வஸ்ஸா பிஹி நூஹ், 42 அத்தியாயம் 13 வசனத்தை அல்லாஹ் சொல்கிறார். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை உபதேசித்தானோ அதான் உங்களுக்கு மார்க்கம். எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்ப நூஹ் நபி யாரு? நோவா. நூஹ்னா தெரியாது, சாதாரணப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு நூஹ்னா தெரியாது. நோவா, இங்கிலீஷ் அப்படி நோவா. இப்ப நோவா 950 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். அவர்கள் ஏகத்துவத்தை போதித்தார்கள், இஸ்லாத்தை பற்றி போதித்தார்கள். அல்லாஹ் தஅபது இல்லல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு எவரையும் வணங்க வேண்டாம். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம். யௌம அலீம், அலீம் அல்ல அலீம். என்ன அர்த்தம்? நிச்சயமாக நான் மறுமையிலே கிடைக்கக்கூடிய அதாபுன் அலீம், கடுமையான அந்த வேதனையை பற்றி நான் பயப்படுகிறேன் என்று யார் சொன்னது? யாரோடு சொன்னது? எப்போது சொன்னது? எப்படி சொன்னதுதான் குர்ஆன். குர்ஆன்ங்கிறது இது இது ஓதிட்டு ஊதக்கூடிய அல்ல, மந்திரவாதம். நான் இதை மந்திரவாதம் வச்சுக்கிட்டு இருந்தேன். மந்திரவாதம் இல்லை, இது ஒரு திக்ர், ரிமைண்டிங் புக். இது வந்து ரிமைண்டிங் புக். ஒரு எழுத்துக்கு 10 நிமிடம் சும்மா கொடுப்பானா? ஓசை கொடுத்துருவானா? என்ன, ஒரு எழுத்துக்கு 10 நிமிடம் சொன்னா அது விளங்கணும், டு அண்டர்ஸ்டாண்ட், அதை விளங்குவதற்காகத்தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்னார்கள்? அந்த சமுதாய மக்களிடத்தில் நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ் விட்டால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடுமையான வேதனையை பற்றி நான் பயப்படுகிறேன். 950 ஆண்டுகள் இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அடுத்ததாக வந்து யாரு? என்ன, வல்லதி ஔஹைனா இலைக்க வமா வஸ்ஸாபி வல்லதி, பாருங்க, ஷரலக்கும் மின தீனி மா வஸ்ஸாபி நூஹன் வமா ஷரலக்கும் மின தீனி மா வஸ்ஸாபி நூஹன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதை நாம் உபதேசித்தோமோ அதுதான் உங்களுக்கு மார்க்கம். வல்லதி ஔஹைனா இலைக்க, வல்லதி ஔஹைனா இலைக்க, உமக்கு நாம் வஹியாக அறிவிப்பதும். இந்த வார்த்தை பார்த்தீங்களா? அப்ப இது நபிகள் நாயகத்தினுடைய வேதமா? நபிகள் நாயகம் இட்டுக்கட்டி எழுதியதா? அல்ல யாரோ சொல்லிக் கொடுத்து எழுதியதா? அல்ல. அந்த வார்த்தையினுடைய தாக்கம், அது அரபி படித்தா தெரியும். அரபி படித்து அந்த அரபியின் மூலம்தான் விளங்க முடியும். ஒவ்வொரு வேர்டும் ஒரு கம்ப்யூட்டர் வேர்டுங்க. ஒரு வார்த்தைங்கிறது கம்ப்யூட்டர் வேர்டு. அதை ஏன்ங்கிற கேள்வி கேட்டு நீங்க விளங்குனீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளக்கி விடுவான். விளங்காம போறதுக்கு உள்ள வேதம் அல்ல. சும்மா இன்ன அலைனா பயானஹு, நிச்சயமாக அதை விளக்குவது என்னுடைய கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆக அல்லதி ஔஹைனா இலைக்க வமா வஸ்ஸைனா பிஹி, வமா வஸ்ஸைனா பிஹி என்ன அர்த்தம்? உமக்கு நாம் வஹியாக உபதேசிப்பது என்னவென்று சொன்னால் இப்ராஹீம் அவ மூசா வ ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், ஈசானாரு ஜீசஸ் கிரைஸ்ட், ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவிப்பது என்னவென்றால் அன்அகீமுத்தீன வலா தஃபர்ரகூ ஃபீஹி, நீங்கள் மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள், இதில் பிரிந்து விடாதீர்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன
அவருடைய மார்க்கத்தை புறக்கணிக்க முடியுமா? இன்றைக்கு நாங்களெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருந்தோம், முஸ்லீம்கள் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுறாங்க, நாங்கள் ஈசா நபிய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். ஈசா நபியுடைய மார்க்கம் என்ன, மூசா நபியுடைய மார்க்கம் என்ன? எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மார்க்கம் தான். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் 2:130 சொல்கிறான், அதாவது மை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் ஷஃபிஹ நஃப்ஸஹு. இந்த வாசத்தை படிச்சா அப்படியே மலர்ந்து விழுந்துட்டு. காரணம் அந்த வார்த்தை எப்படி, மை யர்கபு, அதை எவன்டா புறக்கணிப்பான், யாரு புறக்கணிக்க முடியும்? ஹூ வில் ரிஜெக்ட் தி ரிலிஜன் ஆஃப் இப்ராஹிம், யார் நிராகரிக்க முடியும்? மை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹிம் இல்லா மன் ஷஃபிஹ நஃப்ஸஹு, தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டவனை தவிர, தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர, those who make themselves fools, ஆங்கிலத்தில் வருது, those who make themselves fools, தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர வேற யாரு அபிரகாமுடைய மார்க்கத்தை நிராகரிக்க முடியும்? வலக ஸ்தஃபைனாஹு ஃபி துன்யா, இந்த உலகத்தில் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்தோம், வ இன்னஹு ஃபில் ஆகிரத்தி மினஸ் சாலிஹீன். இவ்வளவு பெரிய வார்த்தை. இந்த உலகத்திலே நாம் அவரை தேர்ந்தெடுத்தோம். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுதுதான் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொன்ன காரணம் என்ன சகோதரர்களே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையும் அவர்கள் கட்டிய அந்த இறை இல்லத்தையும் தரிசிப்பதற்காக. அல்லாஹ் அக்பர். நான் 2 தடவை போனேன், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பாக்கியம். என் காரணம் என்ன? 2 தடவையும் 10 காசு செலவில்லாமல் போனேன். நான் தான் உலகத்தில் நான் தான் இருக்க முடியும். ஏன்னு சொன்னா ஹஜ்ஜுக்கு போனேன் 2005 10 காசு செலவில்லாமல் ஹஜ்ஜுக்கு போனேன். இப்போ கழிந்த ஜூலையில் உம்ராவுக்கு போயிருந்தேன். ஏன் காரணம் என்ன? காரணம் என்ன? பாரு, அந்த வசனத்தை படித்து கண்ணீர் விட்டு கதறி நாம் அள வேண்டும் சகோதரர்களே. நமக்கு அழுக வருமா? ஏன்னு சொன்னா அந்த வார்த்தை நான் எங்கள் பைபிள்ல இருக்கிறது இல்லாமே இல்லை. அல்லாஹ் சொல்றான், இது 3ஆம் அத்தியாயம் 96ஆம் வசனம் சொல்கிறான், இன்ன அவ்வல பைத்தின் உளியலில் நாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கன் பி பக்கானா உங்களுக்கு தெரியுமா? பைபிள்ல வருது. சங்கீதம் 84ஆம் அத்தியாயம் 6வது வசனத்தில் வருகிறது. என்ன வருகிறது? அவர்கள் பாக்காவை கடந்து அதை நீரூற்று ஆக்குகிறார்கள். அவர்கள் பாக்கா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்குன்னு சொன்னா அழுகையின் பள்ளத்தாக்கு சகோதரர்களே. இன்றைக்கு சவா மர்வா ஓடுகிறார்கள் சொன்னால், இன்றைக்கு ஏசியில 3 அடுக்கு மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அன்னை ஹாஜிராமியார் ஓடின அந்த வருத்தம் தெரியுமா? ஏதோ ஓடிட்டு போறோம், அவ்வளவுதான். ஆனா சிந்திச்சு பார்க்கணும் சகோதரர்களே, அந்த பாலைவனத்திலே, அல்லாஹு அக்பர், அந்த பாறைகள் நிறைந்த இடத்திலே, தாழ்வான ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் ஓடி சென்று அங்குமிங்குமாக ஓடி அதை நீரூற்று ஆக்குகிறார்கள். அதுதான் என்ன நீரூற்று தெரியுமா? ஜம்சம் தண்ணீர். நாங்க பாடுவோம் பள்ளியில, தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன், அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பற்றி கூறுவார்கள். உலகத்திலேயே இறை இல்லத்தினுடைய வலது பாகத்திலே, மக்காவிலே அந்த இறை இல்லத்தினுடைய வலது பாகத்தில் ஊற்றிருக்கிறதே சம்சம் தண்ணீர், அங்கேதான் தண்ணீர் இருக்கிறது. வேற உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. தேவாலயத்தினுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மக்காவிலே தான் இருக்கிறது. ஜெருசலேம் தேவாலயத்திலே இல்லை. அல்லது பனி இஸ்ராயல் மக்களுக்கு 12 நீரூற்றை வழங்கின அங்கே கிடையாது. ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தண்ணி கொடுத்தான் இல்லையா? ஒரு சின்ன நீரோடை கொடுத்தான் இல்லையா? இருக்கா? இல்லை. ஆனால் நாங்களெல்லாம் பாடினோம், பல்லவி பாடினோம். ஆனால் அர்த்தம் தெரியல. வெறும் மர மண்டைகளாக தான் இருந்தோம். எப்படி? புண்ணாக்குகளாக. அதாவது பாடினோம், தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன், அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பற்றி கூறுவார்கள். அவர்கள் தாங்க ஈடேற்றம் பற்றி கூற முடியும். ஈடேற்றம் பற்றி கூறக்கூடிய குரான் அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது. இஸ்மவேல் கோத்திரத்தாருக்கு தான் அந்த ஈடேற்றம், அந்த திருமறை குரான் வழங்கப்பட்டது. எவ்வளவு பெரிய உண்மை! அப்ப பாக்காயின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் தான் மக்காயின்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அல்லாஹு அக்பர். அன்னை ஹாஜிரா அம்மையார் தண்ணீருக்காக, பாலகனுக்கு வேண்டி தண்ணீருக்காக சவா மர்வா ஓடினார்களே, அந்த சவா மர்வாயிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் ஜம்சம் தண்ணீர், வற்றாத நீரூற்று. அல்ஹம்துலில்லாஹ். அதை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, ஒவ்வொரு வேர்டையும் அழுத்தி பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். யா அல்லாஹ் ரஹ்மானே, எப்படிப்பட்ட வசனங்கள்! அதை நினைவுபடுத்துவதற்காக தான் போறோம். அது மட்டுமல்ல, பாருங்க, ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்துன் மக்காம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நின்று கட்டிய இடம் அங்க இருக்கா இல்லையா? இது சும்மா தமாசா, இது விளையாட்டா? ஆதென்டிக்கலா ப்ரூஃப் இல்லைங்க.
அப்ப எவ்வளவு உண்மை குர்ஆன்ல சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அங்க இருக்கு. நான் ஆய்வு செய்வதற்காக போனவன், இது உண்மையா பொய்யான்னு பார்க்க போனவன். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு 12 வருஷத்துக்கு பிறகு இந்த பள்ளியில் நான் இன்றைக்கு பேசுறேன். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குறிஞ்சி மலர் பூக்கும் இல்லையா, 12 ஆண்டுகள் ஒருக்கா பூக்கும். 12 வருடத்துக்கு பிறகு நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் யாருக்கு காரணம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை எல்லாம் விளக்குகிறான். அதை யார் சிந்திப்பது? ஆகவே தான் சகோதரர்களே, இந்த திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூத கிறிஸ்தவர்கள் விளங்குவதற்காக எல்லாவற்றையும் விலாவாரியாக விளக்கி இருக்கிறான். ஆனால் விலாவாரியாக விளக்கினாலும் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். திருக்குர்ஆனை விளங்க வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக முடியாது. ஆனால் முடியும். யாருக்கு முடியும்? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு யூத கிறிஸ்தவர்கள் இதை சரியாக படிப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லதீன ஆத்தைனால் கிதாப யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஅஹும். தங்கள் சொந்த மக்களை சந்தேகம் இல்லாமல் அறிவதைப் போல யூத கிறிஸ்தவர்கள் இந்த வேதத்தை அறிந்து கொள்வார்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த வேதத்தை அறிந்து கொள்வார்கள். அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் ஃபஹும் லா யுக்மினூன். இந்த வார்த்தை பார்த்தீங்களா? யார் தங்களுக்கு தாங்களை நஷ்டமளித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு இது விளங்காது, அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி யூத கிறிஸ்தவர்கள் எப்படியாவது விளங்க வேண்டும் என்பதற்காக வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன சொல்றாங்க? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் சேர்ந்து சில தோல்களை பிரித்து அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்து எழுதி உலகத்திற்கு கொடுத்தார்கள். என்னெல்லாம் தவறான கருத்துக்கள் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே பரப்பி இருக்கிறார்கள். ஆனால் படித்து பார்க்க வேண்டும், அரபியிலே படிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தை எப்படி முடிக்கிறான், அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வசனத்தை, இது குர்ஆன்ங்கிறது அரபியிலே நாம் படிக்கும் பொழுதுதான் அதனுடைய யதார்த்தம் விளங்கும். ஆகவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அல்லாஹ் சொல்றான், வலக்கத் ஆத்தைனா மூசால் கிதாப். மூசாவுக்கு நாம் ஒரு வேதத்தை வழங்கினோம். மூசாவுக்கும் ஒரு வேதம். என்ன வேதம்? தௌராத்ங்கிற வேதத்தை வழங்கினோம். வகஃபைனா மின் பஅதி ரசூலி. வகஃபைனா சொன்னா தொடர்ச்சியாக நாம் தூதரை அனுப்பி வைத்தோம். வாத்தைனா ஈசா இப்னு மரியம் பில் பையினாத்தி. ஈசா இப்னு மரியம் இருக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெளிவான அத்தாட்சியை கொடுத்தோம். தெளிவான அத்தாட்சி என்ன? அவர்களுக்கு இன்ஜிலுங்கிற வேதத்தை கொடுத்தோம். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சரியாக விளங்க வேண்டும் என்றால் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்பதை அறிய வேண்டும் என்றால் திருக்குர்ஆனை படிக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த குழந்தையாக இருக்கும் பொழுது, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது பேசியிருக்கிறார்கள். இது பைபிளில் நம்ம பார்க்க முடியாது. தெளிவான அத்தாட்சியம். அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது, என்ன மரியமே, விசித்திரமான ஒரு குழந்தையை நீ கொண்டு வந்திருக்கிறாயே என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் கைசூண்டி அந்த தொட்டில் கிடக்கக்கூடிய குழந்தையை கைசூண்டி காட்டுகிறார். அசாரத்து இலகி அதன்பால் தன்னுடைய விரலை சூண்டி காட்டுகின்றார்கள். கால கைஃப எப்படி நான் பேச முடியும்? குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பேசுவார்கள் கேட்கிறார்கள். உடனே அந்த வாய் திறந்து அந்த குழந்தை கூறியது, கால இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப் வஜல்னி நபியா. குழந்தைங்க ஒரு 6 மாசம் கூட ஆயிருக்காது, அந்த குழந்தை வாய் திறந்து பேசுகிறது. பைபிள்ல இருக்கா அந்த செய்தி? பைபிள்ல இருக்கா? இல்லையே. அப்ப இது பைபிள் இந்த காப்பி அடித்து எப்படி சொல்ல முடியும்? அப்ப குழந்தை பேசுகிறது. வஜல்னி நபியா, என்னை ஒரு நபியாக ஆக்கி இருக்கிறான். வஜல்னி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் உள்ளவன் ஆகி இருக்கிறான். அல்லாஹ் எங்கிருந்தாலும் இவ்வளவு பெரிய பாக்கியம். அது மட்டுமல்ல, வௌசானி பி ஸலாத்தி வ ஸக்காத்தி, நான் தொழுகையை நிலைநிறுத்தவும் சக்காத்தை கொடுப்பதற்கு எனக்கு வசதி செய்திருக்கிறான். மா தும்து ஹையா, உயிரோடு இருக்கும் காலமெல்லாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி அந்த குழந்தை பேசுதுங்க. அப்ப எவ்வளவு பெரிய உண்மை. ஆனால் நம்முடைய தூதர் உங்களுக்கு மனம் விரும்பாததை கொண்டு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் பொய்யாக்கினீர்கள், பெருமை அடித்தீர்கள், கொலை செய்தீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆகவே தான் இந்த மார்க்கம் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது மார்க்கமோ அதுதான் உங்களுக்கு மார்க்கம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எது மார்க்கமோ அதுதான் மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுதான் மார்க்கம். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே இறைவனுக்கே உரித்தாகு என்று அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி அன அல்லாஹ் லா இலாஹா இல்ல அனா ஃபஅபுதூன்,
நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் நானே, என்னை தவிர வேற இறைவன் இல்லை. ஆகவே என்னையே நீங்கள் வணங்குங்கள். வக்கீமு சலாத்தல் திக்ரி, தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள். வக்கீமு சலாத்தல் திக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஒட்டுமொத்தமாக சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லா அனா ஃபஅபுதுன். அல்லாஹு அக்பர். இதற்கு முன் அனுப்பப்பட்ட எல்லா இறைதூதர்களும் வணக்கத்துக்குரிய இறைவன் நானே, என்னை தவிர வேறே இறைவன் இல்லை என்று அவர்களுக்கு வஹி அறிவிக்காமல் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளை. முதல் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் நேசிப்பாயாக. இதான் முதல் கட்டளை. லா இலாஹா இல்லல்லாஹ், இதான் முதல் கட்டளை. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த மார்க்கம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது ஹதா சிராத்தும் முஸ்தகீம், நிச்சயமாக என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனுமாகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், அதான் நேரான பாதை சொன்னார்கள். இவர்கள் செய்கிறார்கள், ஈசா நபி வணங்குகிறார்கள். ஈசா நபி இறைவன், இறைவனுடைய குமாரன் என்று தவறான உபதேச. சகோதரர்களே, இது நாம சொல்லுகிறோமா? இது நம்ம சொல்லுகிறோமா? சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? காரணம் அவர்களுக்கு ஒன்றாவது புரியாது, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் சகோதரர்களே, ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள், களவு செய்ய மாட்டார்கள். ஆனால் வெறும் வாயினால சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை? வெறும் வாயினால் சொல்லக்கூடிய வார்த்தையினால கொலை நடக்குமா நடக்காதா? வெறும் வாயினால் வரக்கூடிய ஒரு வார்த்தையினால கொலை நடக்கும் நடக்காதா? நடக்கும். அப்போ ஒரு வாயினால் வரக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், 5ஆம் அத்தியாயம் 72வது வசனத்தை சொல்கிறான், லக்கது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹு அல் மஸீஹ் இப்னு மரியம். எவர் ஒருவர் மெசியான்னு சொல்லக்கூடிய ஈசா நபி தான் அல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்னு சொல்றீங்க, நாங்க இயேசுன்னு சொல்றோம். எல்லாமே ஒண்ணுதான். யார் சொல்றா? கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்றாங்க. நீங்க அல்லாஹ்னு சொல்றீங்க, நாங்க இயேசுன்னு சொல்றோம், ரெண்டும் ஒண்ணுதான். இறைவன் என்ன சொல்கிறான்? லக்கது கஃபர. அரபி நீங்க இலக்கணம் படிச்சா தெரியும். லக்கதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆங்கிலத்தில் ட்ரூலி, அதாவது லாம்ங்கிற ஒரு எழுத்து கத்தோட இணைஞ்சு வருது. கத்துன்னா திடமாக அர்த்தம், லக்கதுன்னா ஏ ஸ்கொயர்ட் ஆகுது. எல்லாம் வழங்கிடுங்க. அப்போ என்ன அர்த்தம்? நிச்சயமாக ட்ரூலி லக்கது கஃபர அல்லதீன காலு என்னது? எவர் சொல்லுகிறார்களோ, தோஸ் ஹூ சே, எவர்கள் சொல்லுகிறார்களோ, இன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், மரியத்தினுடைய குமாரன் ஈசா நபி தான் அல்லாஹ். எவ்வளவு சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை? இந்த சாதாரணப்பட்ட வார்த்தை கபுர மக்தன் இந்தல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு வார்த்தை. விளங்குதா? இந்த குர்ஆனை இறக்கியதே லக்கது கஃபரல்ன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மரியம், மரியத்தினுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய மகன் காஃபிர் ஆயிட்டான். விளங்குதா உங்களுக்கு? காஃபிர் என்ன அர்த்தம்? போக்கு கேசு என்ன அர்த்தம்? சொர்க்கம் கிடையாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் சொல்றாங்களா இல்லையா? அப்ப அவங்கள யாரு? அவர் நிராகரிக்கக்கூடியவர்கள், ஏக இறைவனை மறக்கக்கூடியவர்கள். வகால மசி யாபனி இஸ்ராயீல அபது அல்லாஹ் ரப்பி வ ரப்புக்கும், அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இஸ்ராயல் மக்களே, என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? என்னுடைய இறைவனும் உங்களுடைய இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள். இன்னகு மைஷ்ருக்கு பில்லாஹ், எவனொருவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவன் சொர்க்கத்தை அவன் தராமாக்கிட்டான், சொர்க்கத்தை தடுத்து விட்டான். வமஹ்வாஹு நார், அவன் தங்கக்கூடிய இடம் நரக நெருப்பாகும். வமாலில் லாலிமின் மின் அன்சார், லாலிமின்ங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் தெரியுமா? அநியாயக்காரன் அர்த்தம். அப்ப அநியாயக்காரன் யாரு? ஈசா நபியை வந்து அல்லாஹ்னு சொல்லக்கூடிய யாரு? அநியாயக்காரன். வமாலில் லாலிமின் மின் அன்சார், அநியாயக்காரனுக்கு எவருமே உதவி செய்ய முடியாது. வமஹ்வாஹு நார், அவன் தங்கக்கூடிய இடம் நரக நெருப்பாகும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு நாம காணக்கூடிய எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சகோதரர்களே, எங்கே பார்த்தாலும் குமரி மாவட்டத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே வயுந்திரலதின காலு இத்தஹ அல்லாஹு வலதன், அல்லாஹ் தஆலா தனக்கென்று ஒரு மகனை எடுத்துக்கொண்டான்னு சொல்லக்கூடிய மக்களை எச்சரிப்பதற்காக தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறான். விளங்குதா? எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த குர்ஆனே இறக்கி இருக்கிறான். சொல்லக்கூடிய காரணத்தினால வயுந்திரலதின காலு அல்லது மாலகும் பிஹி மின் இல்மின் வலலி அபாயிஹிம், அவர்களுக்கோ அவளுடைய தந்தைமார்களுக்கோ அவளுடைய பாட்டனாருக்கோ இதை பற்றி எந்த அறிவும் கிடையாது. கபுரத்
கலிமத்தன் தஹ்ரஜு மின் அஃப்வாஹிம். இது வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சாதாரணப்பட்ட வார்த்தை இல்லை. கடவுளுக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னா, இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு மகன் இருக்கிறான்னு சொன்னா சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஆதமுடைய மகன் என்னை திட்டுகிறான், அவனுக்கு என்னிடத்தில் எந்த உரிமையும் கிடையாது. என்ன திட்டுகிறான்? எனக்கு ஒரு மகன் இருக்கிறான் என்று சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுவை திட்டுகிறார்கள். அல்லாஹ்வை திட்டுகிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, நினைச்சு பாருங்க. ஆகவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி. அந்த வார்த்தையை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா 1000 ஹதீஸுக்கு ஒரு சமம். இது புகார் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ரிவாயத்து முஸ்லிம் வருது. ஹதீஸ்களை படிக்கிறோம், ஆனால் ஊருக்கு சொல்ற நம்ம அதை பின்பற்றது கிடையாது. அது வேற விஷயம். காலை முதல் மாலை வரை ஹதீஸ் பேசுவோம், ஆனால் ஒரு ஹதீஸை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா? முடியாது. நல்லா பேசினாரு, நல்லா இருந்தது, அவ்வளோதான். அதை பின்பற்ற முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதை பின்பற்றக்கூடிய தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி. என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக. அந்த வார்த்தையை பற்றி சிந்திச்சிங்களா? இப்போ உயிர் யாருடைய கையில் இருக்கு? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. வல்லதி நப்சு முஹம்மதின் பியதிஹி லா யஸ்மஉ ஆஹதின் மின் ஹாதில் உம்மத்தி யஹூதியன் அவ் நஸ்ரானியன். என்னுடைய சமுதாயத்தில்பட்ட ஒரு யூதனோ ஒரு கிறிஸ்தவனோ. இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் யாருடைய சமுதாயங்க? இன்னைக்கு கௌமு யாருடைய கௌமு தெரியுமா? யாருடைய கௌமு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமுகள் தான் நம்ம எல்லாரும். அவன் யூதனாக இருந்தா என்ன, கிறிஸ்தவனாக இருந்தா என்ன, இந்துவாக இருந்தா என்ன, எல்லோரும் நபிகள் நாயகத்தினுடைய உம்மத்துகளாக தான் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய சமுதாயத்தில்பட்ட ஒருவர் அவர் யூதனாகவோ கிறிஸ்தவனாக இருந்து லம் யுக்மின் பில்லதி உர்சிலத்து பிஹி, எனக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் அவர் இறப்பாரேயானால் இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், அவர் நரக நெருப்பை சார்ந்தவரை தவிர வேறில்லை. நரக நெருப்பை சார்ந்தவரை தவிர வேறில்லை. இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார். எவ்வளவு தெளிவான வசன சகோதரர்களே, நினைச்சு பாருங்க. அப்ப நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் ஒண்ணுதான். நான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை வரும்பொழுது இணையத்தில் சொன்னாங்க, எல்லாமே ஒண்ணுதானே, எதுக்கு இங்க நீங்க வரைய? இஸ்லாத்துக்கு நீங்க எதுக்கு வரணும்? அங்க கிறிஸ்தவம் இஸ்லாம் எல்லாம் ஒண்ணுதானே, எல்லாம் ஒண்ணுதான், ஒன்றுமா தான் தெரியுது. ஆனா திருக்குர்ஆனுக்குள்ள போகும் பொழுதுதான் அதனுடைய டிஃபரன்ஸ், அதனுடைய வேற்றுமை, அதனுடைய தாக்கம் எல்லாம் திருக்குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் தெரியுது. ஏன்னு சொன்னா, இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கித்தாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. அர்த்தம் வழங்குதா? பைனாத்தில் ஓதக்கூடிய வசனம், பைனாத்தில் 98ஆம் அத்தியாயத்தில் ஓதக்கூடிய வசனம். ஆனா நமக்கு தெரியாது, நம்ம கண்ண மூடி நிற்கிறோம். என்ன அர்த்தம்? இன்னல்லதீன கஃபரூ மின் அஹ்லில் கித்தாபி வல் முஷ்ரிகீன ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா. அல்லாஹ் யாரு? வேதக்காரர்களிலும் இணை வைக்கக்கூடியவர்களிலும், அதாவது வேதக்காரர்களிலும் யார் இணை வைக்கிறாரோ அவர்களும் ஃபீ நாரி ஜஹன்னம, அவர் நரக நெருப்பில் இருப்பார்கள். எப்படி ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக இருப்பார்கள். உலாய்க்கவும் ஷர்ருல் பரியன் அர்த்தம். வாட் இஸ் த மீனிங்? ஷர்ருல் பரியன் அர்த்தம் படைப்புகளிலே மிகவும் கெட்டவர்கள். அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்களை அமைச்சுக்கிறோம், அது குர்ஆனை படிக்காதுங்க. நான் சகோதரர்களே, அதாவது திருக்குர்ஆன்ல யூத கிறிஸ்தவர்களுக்காக இறக்கப்பட்ட வேத வசனங்களை ஆய்வு செய்கின்ற பொழுது ஆஹா எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது. அப்போ இரவுக்கும் பகலுக்கு வித்தியாசம். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள். இன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். விளங்குதா? யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் பின்பற்றுவார்களா? பின்பற்ற மாட்டார்கள். பாருங்க, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, யால கிதாபி லிமத்து ஹாஜூன ஃபீ இப்ராஹிம. இப்ராஹிம் நபியை பற்றி நீங்கள் ஏன் தர்க்கம் செய்கிறீங்க? அப்ரஹாம் எங்களுடைய தந்தை, விசுவாசத்தின் தந்தை என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், யூதர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன யால கிதாபி லிமத்து ஹாஜூன ஃபீ இப்ராஹிம, இப்ராஹிம் நபியை பற்றி நீங்கள் ஏன் தர்க்கம் செய்கிறீர்கள்? வமா உன்சிலத்தி தௌராத்து வல் இன்ஜீலு இல்லா மின் பாதிஹி, தௌராத்தும் இன்ஜீலும் அவருக்கு பின்னால்தான் இறக்கப்பட்டது. அஃபலா தாக்கிலூன், நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களான்னு கேட்கிறான். அப்போ நாங்க என்ன, அதாவது பிரிஞ்சு சொல்றான் பாருங்க, ஹா அன்தும் ஹாவுலாய் ஹாஜத்து ஃபீஹி லக்கும் பிஹி இல்முன், உங்களுக்கு இருந்த அறிவில் நீங்க தர்க்கம் செஞ்சீங்க. என்ன தர்க்கம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லி தரேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிய வேண்டுமானால் குர்ஆனை தான் படிக்கணும். என்ன சொன்னா, இப்ராஹிம் நபி
குர்பானி கொடுக்க கொண்டு போனது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையா அல்லது இஸ்மாயிலையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் குர்பானி கொண்டு போனாங்க. யூதன் என்ன எழுதி வச்சிருக்கிறான்? ஆதியாகமம் 22ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்திலே உன் ஏக மகனும் உன் ஏக சுதனுமாகிய இஸ்ஹாக்கை பலியிட கொண்டு போவீராக. அப்ப இப்ராஹிம் நபி பலியிட கொண்டு போனது, குர்பானி கொண்டு போனது யார? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையா இஸ்ஹாக்கையா? ஒரு கேள்வி வரதா இல்லையா? மாறி மாறி சண்டை, அவர்களுக்கு சண்டை. ஒரு கூட்டம் சொல்லுவாங்க இஸ்மாயில் தான் கொண்டு போனார். இப்ராஹிம் நபியுடைய காலகட்டம் எப்பொழுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம் எப்பொழுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நடந்த சம்பவத்தை யூதன் எழுதி வச்சிருக்கிறான் பைபிள்ல. யாரை கொண்டு போனதாக? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் குர்பானி கொண்டு போனதாக எழுதி வச்சிருக்கிறான். அப்ப இங்க சண்டை வருது மாறி மாறி பாருங்க. அப்போ திருமறை குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கவே இல்லை. இந்த பலி கொடுக்கிறது வேற, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கவே கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம பஷர்னாஹு பி இஸ்ஹாக நபியா, நாம் நபி இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இது சாஃபாத்துங்கிற அத்தியாயத்தில் வருது. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காண்பதற்காக 3 வானவர்கள் வந்தார்கள். ஓடி போய் ஒரு காளைக்கன்றை அறுத்து பொரிச்சு கொண்டு வந்தாச்சு. அந்த வானவர்கள் சாப்பிட்டார்கள் என்று யூதன் எழுதி வச்சிருக்கிறான். எங்க ஆதியாகமம் 18ஆம் அத்தியாயத்தில் 6, 7, 8 வசனங்கள்ல இப்ராஹிம் நபி வச்ச விருந்தை வானவர்கள் புசித்தார்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? புசிக்கல. விளங்குதா உங்களுக்கு? தர்க்கம் விளங்குதா உங்களுக்கு? இப்ராஹிம் நபி பற்றி தர்க்கம் இதுதான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா தக்ர, அவருடைய கைகள் நெருங்கவில்லை. குர்ஆன்ல 11ஆம் அத்தியாயம் 69 வசனம், குர்ஆன்ல 51ஆம் அத்தியாயம் 24, 2 இடத்துல சொல்றான் அல்லாஹ். அதாவது ஒன்று விளங்கணும், இந்த குர்ஆன் பனி இஸ்ராயல் மக்கள் எதிலெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அந்த கருத்து வேறுபாடை களையக்கூடியதான் திருமறை குர்ஆன். இன்ன ஹாதல் குர்ஆன் யக்ஸு அலா பனி இஸ்ராயீல அக்ஸரல்லதீஹும் ஃபீ யக்தலிஃபூன். இந்த வார்த்தை தெரியுமா? இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் யக்ஸு அலா பனி இஸ்ராயீல, இஸ்ராயல் மக்களுக்கு விவரிக்கிறது. எதை விவரிக்கிறது? அக்ஸரல்லதீஹும் ஃபீ யக்தலிஃபூன், அவர்கள் எதிலெல்லாம் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ அதை விவரிக்கக்கூடிய புத்தகம் தான் திருமறை குர்ஆன். அதுபோக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்ன? கத்னா பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? அவர்களுக்கு வயதான நேரத்தில் அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை நீக்கி விட்டார்கள். அது ஷரியத்து. கத்னா பண்றது என்ன சொல்லுவாங்க? சுன்னத் சொல்லுவாங்களா? எங்க சுன்னத்து. அது கத்னா பண்றது ஷரியத்து. பவுலுங்கிற யூதன் என்ன சொன்னாரு? அது வேண்டாங்க. அது எதுக்கு? அது உள்ளத்துக்குள்ள ஈமான் இருந்தா போதும். வெளியில நீங்க எப்படி பிரச்சனை இல்லை. வெளியில காட்ட வேண்டிய அவசியம். தக்குவங்கிறது இருக்குமா? உள்ள இருக்கணுமா? புரிஞ்சா உங்களுக்கு? தக்குவங்கிறது இருக்கணும் உள்ளத்துல இருந்தா. தொப்பியில இல்ல, தாடியில இல்ல. தொப்பியிலையும் இல்ல, தாடியிலையும் இல்ல, துணியிலையும் இல்ல. தக்குவா உள்ள இருந்தா போதும். எதுக்கு ஆகும்? அப்போ விருத்த சேதனம் என்பது இறைவனுடைய உடன்படிக்கையாக இருக்கிறது. விளங்குதா? உடன்படிக்கை. அவன் வேண்டான்னு சொன்னான். அப்ப அதை பற்றி உள்ள தர்க்கங்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அந்த வார்த்தை பாருங்க, 3ஆம் அத்தியாயம் 62ல, இன்ன அவ்வல நாசி பி இப்ராஹீம, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கியவர்கள் யார் தெரியுமா? லல்லதீன தபவுஹு, அவரை பின்பற்றியவர்களும், வஹாதன் நபியு, இந்த நபியும், வல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களும், அல்லாஹு வலியுல் மூமினீன், மூமின்களுடைய நேசனாக பாதுகாவலனாக இருக்கிறார். நினைச்சு பாருங்க. அப்ப இப்ராஹிம் நபிக்கு நெருங்கியவர்கள் யாரு? முஸ்லீம்களா, யூதர்களா, கிறிஸ்தவர்களா? நினைச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் தெரியுமா? பாருங்கள், சொல்லுங்க, மா கான இப்ராஹீமு யஹூதியன் வலா நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஸ்ரிக்கின். இந்த வசனத்தை படிச்ச உடனே அழுதுட்டேன். அல்லாஹ் அக்பர். என்ன அர்த்தம்? அப்ப நான் நினைச்சேன் இஸ்லாம்ங்கிறது இயேசு கிறிஸ்துக்கு பின்னால தோன்றிய மார்க்கம். விளங்குதா? இஸ்லாம்ங்கிறது ஈசா நபிக்கு பிறகு தோன்றிய மார்க்கம் தான் இஸ்லாம். முஸ்லீம்ங்கிற பெயர் அதுக்கு பிறகு வந்தது அல்ல. முஸ்லீம்ங்கிற வார்த்தையை பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய, அதாவது அஸ்லம்துலி ரப்பில் ஆலமீன், என்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தானோ அன்றைக்கே அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அன்றைக்கே இஸ்லாம், அதாவது இறைவனை கட்டுப்படுதல் தான் இஸ்லாம். அந்த முஸ்லீம், தஸ்லீம், அஸ்லம், இஸ்லாம் எல்லாமே ஒரு வேர்ச்சொல் வரக்கூடிய வார்த்தைகள். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் ஆய்வு செய்யும் பொழுது, இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? அப்ரஹாமுடைய மார்க்கம் தான் இஸ்லாம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம். ஏதோ புதுசாக தோன்றிய மார்க்கம் அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மார்க்கத்திலே நம்மை இணை வைத்தானே, அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ மக்கள் இந்த மார்க்கத்தை அறியாமல் இருக்கிறார்கள். ஆகவே தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூதராகவும் இல்லை, கிறிஸ்தவராகவும் இல்லை. அவர்கள் நேர்மையான முஸ்லீமாக இருந்தார்கள், இணை வைக்கக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே விளக்கிய பிறகும் முஸ்லிம்கள் சொன்னால் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜாதி, தனிப்பட்ட ஒரு கோத்திரம், இஸ்மாயிலுடைய கோத்திரம், அரபி கோத்திரம் என்றெல்லாம் இந்த சமுதாய மக்கள் நம்மை புறந்தள்ளுகிறார். ஆனால் இஸ்லாத்திலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இணைந்தவர்கள் தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்முடைய மூதாதையர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த உன்னதமான இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இணைத்திருக்கிறான். ஆகவே நாம் மிக விழிப்பாக இருக்க வேண்டும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் விளக்குகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அற்புதங்களை விளக்குகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படி பைபிளில் இல்லாத அநேக விஷயங்களை பட்டியலிட்டுட்டே போகலாம். அதாவது வாழ்க்கை முழுதும் பேசினாலும் தீராதுங்க. ஒவ்வொரு வேடை நீங்கள் கம்ப்யூட்டரில் அழுத்திட்டீங்கன்னா எல்லா ஆயத்துக்களும் வந்துடும். இந்த திருமறை குர்ஆன், அதாவது அல்லாஹு அக்பர், நானும் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நான் ஆய்வு செய்துட்டே இருக்கிறேன். திருமறை குர்ஆன் ஒரு ஆய்வுக்குரிய ஒரு வேதமாக இருக்கிறது. விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறது, நபிமார்களை பற்றி பேசுகிறது, எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. ஆகவே இந்த அற்புத குர்ஆனை நாம் பின்பற்ற வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு அதை சொல்லவும் வேண்டும். உங்களிடத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் சகோதரர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆகவே வல்ல ரஹ்மான் இந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியம், இந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியம், இந்த தூதரை பின்பற்றக்கூடிய பாக்கியம். இன்றைக்கு பாருங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 ஆண்டுகள் தான் உலகத்திலே பகிரங்கமாக அழைப்பு பணி செய்தார்கள். அவருக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. 23 ஆண்டு காலமாக வாழ்ந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில நமக்கு அழகிய முன்மாதிரி. இதை பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய அமல்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்படுகிறான். நம்மை விட இரவு நேரத்தில் எழும்பி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி அவன் எவ்வளவோ ஆதங்கப்பட்டு நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று விழுந்து ஜெபம் பண்ணுகிறான். ஒரு முஸ்லீம் காலை பொழுதிலே அவன் எழும்பி தஹஜ்ஜுத் தொழுகிறான், பள்ளிவாசலில் சென்று 2 ரக்காத் தொழுகிறான், அவனுடைய கடமையை நிறைவேற்றுகின்றான். ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பான் சகோதரர்களே? நினைச்சு பாருங்க. இந்த உலகத்தில் ரஹ்மானாக இருக்கிறான், கேட்கிறவர்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய ரஹ்மான், எல்லோருக்கும் வழங்குகிறான். நமக்கு நினைச்சு பாருங்க, இந்த மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் அறிவுபூர்வமான மார்க்கம். இது கப்சாக்களுக்கு இடம் கிடையாது. அங்கு அற்புதம் நடக்குது, அங்கு அது நடக்கு அல்ல. இஸ்லாம் என்று சொன்னால் என்ன? இஸ்லாம் ஏகத்துவம், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், இதுதான் நம்முடைய ஷரியத்தா இருக்கிறது. இதற்கு அப்பால் ஒரு வழியை அவர் தேடுவாராக இருந்தால் நிச்சயமாக அது உண்மையான அந்த இடத்தை சென்று சேர முடியாது. அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ படித்திருந்தாலும் சரி, யூத நசாராக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. அதான் முக்கியம். அது சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, 2 கோத்திரம். நாம யாருடைய கோத்திரம் நம்ம தெரியுமா? யாருடைய கோத்திரம்? நம்ம நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழியிலே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோத்திரம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது தள்ளிய கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிட்டு, அதான் அஸ்வத்து கல்லு. காபாயிலுடைய கல்லு இருக்கு பார்த்தீங்களா, அஸ்வத்து கல்லு. The rejected stone became the cornerstone. ஈசா நபி சொன்னார், வீடு கட்டுவோர் ஆகாது தள்ளிய கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. என்ன? லிதுந்திர கௌமன் மா அதாகும் மின் நதீர் மின் கப்ரிக அல்லஹும் யஹ்ததூன். எந்த ஒரு சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வர் வரவில்லையோ அந்த சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறைதூதர் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யமானது உங்களுக்கு நீக்கப்பட்டு கனி கொடுக்கக்கூடிய வேறே சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும். வேறே சமுதாயம். இஸ்ராயல் கோத்திரம் தான் எல்லா இறைதூதர்களும் வந்தார்கள். இன்றைக்கு காலையில் ஓதிருப்பாங்களே, அம் யக்கூல் நஃப்தரா பல் குல் ஹக்கு மின் ரப்பிக லியுந்திர கௌமன் மா அதாகும் மின் நதீர் மின் கப்ரிக அல்லஹும் யஹ்ததூன். அந்த வார்த்தை ஆராய்ந்து பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப எந்த சமுதாயத்துக்கு நேர்வழி கிடைக்கவில்லையோ அந்த சமுதாயத்துக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சகோதரர் நினைச்சு பாருங்க. அப்போ அந்த வீடு கட்டுவோர் ஆகாது தள்ளிய கல்லு தான் மூளைக்கு தலைக்கல்லாக அந்த அசுவத்து கல்லு. இட் ரெஃபர்ஸ் டு ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பாருங்க. இப்போ நம்ம சுத்துறோம் சொன்னா என்ன சுத்துறோம்? சுப்ஹானல்லாஹ், நிறைய இருக்கு. ஆகையினால திருமறை குர்ஆனை பொறுத்தவரையில அதிலிருந்து மீள முடியாது. அதிலிருந்து நம்ம மீள முடியாது. இதை மாட்டிக்கிட்டா வச்சுடுங்க, அவ்வளவுதான். பின்ன அதை படிச்சு அவனுடைய வாழ்த்து அந்த இன்பம், அது படிக்க அது இன்பமா இருக்கு. அறிந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு படிக்கிறோம், நாளைக்கும் படிக்கிறோம். புது கருத்துக்கள் வருது சகோதரர்களே. புது கருத்துக்களை அல்லாஹ் தஆலா வாரி வழங்கி கொண்டே இருக்கிறான்.
யுக்தில் ஹிக்மத்த மையஷாவ் வமை யுக்தில் ஹிக்மத்த ஃபக்கத் ஊத்திய ஹைரன் கசீரா. ஞானம் என்பது தான் விரும்புகிறவர்களுக்கு கொடுக்குறவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நமக்கு சூரத்துல் ஃபாத்தியோட அர்த்தம் கூட தெரியாது. நம்ம நிலைமை என்ன தெரியுமா? சூரத்துல் ஃபாத்தியோட அர்த்தம் தெரியாது. ஏன்டா? நாங்க லட்டில்ல ஓதி இருப்போம். என்ன சாந்தா மாரியா அல்ல ஓர் அப்புறம் ஒபீஸ் நாங்கள் லத்தில்ல பாடுவோம். லத்தீன்ல அன்னைக்கு பாடணும் போது லத்தீன்ல ஆமேன்னு சொல்லிட்டு போவோம். இதே நிலைமை தான் இங்கேயும் இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு சூடு சுரம் நமக்கு இருக்கணும். இந்த சூரத்துல் ஃபாத்தியா வழங்குவேன். நான் இந்த தொழுகையில் உள்ள அத்தஹியாத்து அர்த்தம் தெரியாம விரலை மட்டும் ஆட்டுவான், அடி செவட்டால் அடின்னு ஆட்டுவான். ஆனா அத்தஹியாத்துக்கு அர்த்தம் தெரியாது. புரிஞ்சா உங்களுக்கு? தொண்டகளியே பேசுவான், விடிய பேசுவான், இஸ்லாத்தை பாதுகாப்போம். அத்தஹியாத்துக்கு அர்த்தம் சொல்லிக் கொடுக்கல, இருந்து சொல்லிக் கொடு. அதுதான் உண்மை. அப்போ தொழுகையில் ஓதக்கூடிய திக்ர்கள் தெரியாது. இது மாற வேண்டும். ஒரு தொழுகை என்பது ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ், அது ஒரு பலி. அதாவது வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் ஈயாஹு தஅபுதுன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு நம்ம வந்திருக்கிறோம். போன வாரம் முதல் இந்த வாரம் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதுக்ரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வதஜாலுன ரிஸ்கக்கும் அன்னக்கும் துகذிபூன். என்ன வார்த்தை தெரியுமா? வதஜாலுன ரிஸ்கக்கும் அன்னக்கும் துகذிபூன். விளக்க முடியுமா? தமிழ்ல அர்த்தம் எடுக்க முடியுமா? முடியாது. உன் உள்ளத்தில் அந்த அர்த்தம் உழந்த கண்ணீராக தான் வரும். அல்லாஹ் உங்களுக்கு தந்த வாழ்வாதாரங்களை கொண்டு அவனை பொய்யாக்க முற்படுகின்றீர்களா? கேள்வி. அது நீண்ட ஒரு சப்ஜெக்ட். அது என்ன? யா அய்யுல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். இந்த ஆயத்து உங்களை உள்ளத்தில் இருந்தால் ராத்திரி எழும்பி நீங்களே தகச்சு சொல்லுது. இந்த ஆயத்து அப்படியே உறங்கி கிடப்பான். தூங்கி கிடக்கும் பொழுது இந்த ஆயத்து நிற்கும். என்ன? யா அய்யுல் இன்சான் மா கர்ரக பி ரப்பிக்கல் கரீம். சங்கமிக்க உன்னுடைய இறைவனை விட்டு உன்னை திருப்பியது எது என்று கேட்டா எழும்பிடுவானே இல்லையா? ததஜாஃபா ஜுனூபு கனிமலாஜி, கட்டளை விட்டு எழும்பிடுவான். அவர் 2 ரக்காத் தொழுதுருவான் சகோதரர்களே. ஆகவே திருக்குர்ஆனோடு ஈடுபாடு இருந்தால் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் தொழுகை பயிற்சி 40 அல்ல 4 நாள் அல்ல 40 நாள் அல்ல 40 வருடம் சென்றாலும் தொழுகையினுடைய பயிற்சி, தொழுகையினுடைய அந்த எல்லாவற்றையும் அவன் படித்தால் ஒழிய அது அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லவா சகோதரர்களே? அந்த கவலை எனக்கு இருக்கிறது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் விரும்பினால் இன்ஷா அல்லாஹ் தொழுகை பயிற்சியாவது நாம் என்ன செய்யணும்? முதல்ல அதை முடிக்கணும். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஓதக்கூடிய சூறாக்கள் அம்மா ஜுஸில் ஆரம்பித்து ஒவ்வொரு வார்த்தையும் இலக்கணம், இலக்கியம், அது ஏன், எதனால், எதற்காக, யார் சொன்னது, யாரோடு சொன்னது, எப்போது சொன்னது, எப்படி சொன்னது, இதுதாங்க குர்ஆன். இப்படி நீங்கள் படித்தால் அல்லாஹ்வோட ரஹமத்து வந்துடும் இல்லையா? அல்லாஹ்வோட ரஹமத்து வந்துச்சு. இது நான் படிக்க மாட்டேன், எனக்கா துவா செய்யுங்க, நான் படிக்க மாட்டேன். இது நான் கேட்குறேன், நினைச்சு பாருங்க. ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக நாம் நன்றியோடு துதிக்கிறோம். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன மினல் ஹாசிரீன். ரப்பனா லா துஸி குலூபனா பஅத இஸ் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். ரப்பனா ஆத்தினா ஃபீ துன்யா ஹஸனா வபில் ஆஹிரத்தி ஹசனா வக்கீனா அதாபன்னார். அல்லாஹு அக்பர். எவ்வளவு அழகான ஆழமான பிரார்த்தனையை சகோதரர்களை நினைச்சு பாருங்க. ஆகவே இந்த பிரார்த்தனைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் ஏறெடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பரிபூரணமாக இந்த வேதத்திலே நுழைய செய்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்னா இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள், முஸ்லீம்களாக அன்றி மரிக்காதீர்கள் என்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் ஆக்கியல்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.